இது ரொம்ப நாளாகவே எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுது, இந்த மாதிரிலாம் இருக்குது என்னான்னு. இப்போ சமீபத்தில் அது மாதிரியான ஒரு படம் ஒன்று பார்த்தேன் நான். அந்த படம் ஒரு படத்தை ஒன்று பார்த்தேன். படத்துக்கு பேர், ஒரு வக்கீலாக இருக்கிறார், அவர் சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அவர் ஒரு ஜூனியர் தான் போகிறாரு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு, கோர்ட்டுக்கு போகிறாரு, வாதாடுறாரு, எல்லாம் பண்ணுறாங்கன்னு. கடைசியாக அவரே வந்து வராத மாதிரி அந்த படம் ஒன்று வந்தது. குடும்ப தகராறு, டைவர்ஸ் கேஸுக்கு பற்றி போடுவாங்க. ஸோ அப்போ எனக்கு அந்த, நான் 20 வருஷமாக பார்த்துன்னு இருக்கேன், அந்த ஆள் தான் ஞாபகம் வருது. என்னடா அது, இந்த ஆள் ஒரு நாள் கூட கோர்ட்டுக்கு போகிறதில்ல, கோர்ட்டும் போகிறதில்ல, கோர்ட்டுக்கும் போகிறதில்ல, இப்படி இப்படியே இருக்கிறாரு. சும்மா வெள்ளை பேண்ட்டு, கருப்பு பேண்ட்டு, வெள்ளை சட்டை மட்டும் போட்டுக்கிட்டு அவர் வக்கீலுன்னு சொல்லிட்டு இருந்துக்கிறாரு. ஆனால் அவர் போகிறதே கிடையாது. பார் கவுன்சிலேருந்து துரத்தி விட்டாங்களான்னு கூட தெரியல, எனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஆனால் அவர் போகிறது கிடையாது. ஜூனியரை வச்சே அவர் காலம் ஓடிக்கிட்டு இருக்குது. நான் ஒரு 20 வருஷமாக அவரை பார்க்குறேன். அனுபவம் முக்கியம், அனுபவத்தோடு சேர்ந்து அனுமதியும் முக்கியம். அந்த அனுமதி தகுதியாக, சர்டிஃபிகேட்டாக கிடைக்கணும். டாக்டராக இருந்தாலும் சரி, என்ஜினியராக இருந்தாலும் சரி, ஜோசியராக இருந்தாலும் சரி, சமையல்காராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும், எந்த துறையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், காவல்துறையாக இருந்தாலும் சரி, எந்த துறையாக இருந்தாலும் சரி, அந்த துறை படிப்புங்கிறது ஒரு அடிப்படை தகுதி தாங்க. கல்விங்கிறது ஒரு அடிப்படை தகுதி. அந்த கல்வியோடு சேர்ந்து அனுபவம் கூடும்போது தான் அது மகத்துவம் ஆகுது. அனுபவம் இல்லாத கல்வி அது ஒரு 1ஆம் நம்பர் மாதிரி தான். நீங்கள் பக்கத்தில் அனுபவத்தை ஒரு 1 வருஷம் அனுபவம் ஒரு 0 போட்டுக்கோங்க, 10 வருஷம் அனுபவம் இன்னொரு 0 போட்டுக்கோங்க, ஒன்றுக்கு அப்புறமா 20 வருஷம் அனுபவம் இன்னொரு 0 போட்டுக்கோங்க. 1, 10, 100, 1000ன்னு மதிப்பு கூடிக்கிட்டே போகுது பாருங்கள். அது அனுபவத்துக்கு தான். படிப்பு என்றைக்கும் ஒன்று தான். படித்து வர அத்தனை பேரும் வந்து பெரிய ஆள் ஆயிடுறாங்களா என்ன? அத்தனை பேரும் பேரு புகழ் வாங்கிறாங்களா? அத்தனை பேரும் சம்பாதிச்சிடுறாங்களா? அதில் இருக்கிற நுட்பம், அறிவு, திறமை எல்லாத்தோடு சேர்ந்த அனுபவம், அவங்க தாங்க பெரிய ஆள் ஆகுறாங்க. ஆக கல்வி அறிவு சிறந்ததா அல்லது அனுபவம் சிறந்ததா அப்படின்னா, சர்டிஃபிகேட்டுங்கிறது ஒரு அடிப்படை தகுதி தான், சான்றிதழ் என்பது ஒரு அடிப்படை தகுதி தான வழிய அனுபவம் மட்டுமே பலன் தரக்கூடியதாக இருக்கும். அனுபவம் இல்லாத எந்த சான்றிதழும் பெரிய மதிப்பை பெறாது. நன்றி, வணக்கம்.